Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா நாட்டு கூத்து. அந்த சாங்ல வந்து பெல்ட் ஸ்டெப் வந்து நிறைய फ्रेंड्स கேட்டிருந்தீங்க. அது வந்து என்னால அந்த டைம்ல எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. சோ டிலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். சோ இன்னைக்கு நம்ம அந்த பெல்ட் ஸ்டெப் தான் எடுத்துறோம். சோ அந்த பெல்ட் ஸ்டெப் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். சோ அதுல வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது நீங்கள் போடுறதும் அப் டு உங்கள் இஷ்டம் தான். பட் அந்த பெல்ட் வரைக்கும் போடுற ஸ்டெப் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், பட் அது அப் டு உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொசிஷன் வந்து நீங்கள் நார்மலாக காலை வந்து ஓரளவு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கால் வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே ஸ்டெப்பை தான் வந்து நீங்கள் கவுண்ட் வரைக்கும் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ அரௌண்ட் 16 கவுண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு செகண்டாக பண்ணுறது வந்து இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ கால் ஒரு அடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் போடுவீங்க. ஓகே, ஸோ காலை வந்து நான் செகண்டாக சொல்லித்தரேன். கை தான் வந்து இப்போ பொசிஷன். ஓகே, கையில் தான் நிறைய ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கையில் என்ன பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு கை ஸ்டெப்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இப்படி நின்றுட்டுருக்கீங்களா, நின்றுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுறதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை இப்படி எடுத்து இப்படி விடுவாங்க கேர்ள்ஸு. விட்டதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வந்துட்டு இப்படி ஓகேன்னுவாங்க. ஸோ ஓகேன்னும் போது ஒரு மியூசிக் டன்னு வரும். டன்னு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த மியூசிக் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த டன்னு வரும்போது உங்களோட கை ரைட் ஹேண்டை வந்து இப்படி ஒரு சுழட்டுங்க. ஓகே, ஒரு சர்க்கிள். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டெப் எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரைட் ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் இப்படி வைங்க. ஓகே, இப்படி இருக்கா, 1 2. ஓகே, ரைட் சைடு 1, லெஃப்ட் சைடு 2. ஓகே, ஸோ 1 2 3 வரும்போது ரெண்டு கையும் இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 2 கால் விட்டுருங்க, கை ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஓகே, 1 2 3. ஓகே, 3 வரும்போது கீழே உங்கள் ஹிப்க்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, 3. அதுக்கப்புறம் அகைனும் 1 2 3 வரும்போது இந்த டைம் தேர்ட் ஸ்டெப் வந்து செஸ்ட்டு கிட்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த ஸ்டெப் போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரெடி, 1 2 3 1 2 3 செஸ்ட்டு கிட்ட வரணும். ஓகே, ஸோ 3 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா லைக் திஸ் 1 2 3 1 2 3 1 2. ஓகே, ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இது முடிச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இப்படி திரும்புங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த கேமரா பார்த்த மாதிரி நின்றுட்டு இப்படி பண்ணணும். 1, அதுக்கப்புறம் 2. ஓகே, ஸோ 2 பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடு திரும்பியிருப்பீங்க. ஓகே, ரெடி, 1 2 3. ஓகே, 1 2 3 1 2. ஓகே, ஈஸி தான் இது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸி தான். நீங்கள் அந்த ஃபோர்ஸ் மியூசிக்கோடு சேர்த்து ஆடும்போது கரெக்டாக பண்ணணும். அதுதான் வந்து நோட்டட். ஓகே, ஸோ இப்படி திரும்பி இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அதாவது விச் மீன்ஸ் இந்த கையில் வந்து அவங்க பெல்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் சும்மா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி முடியுதா, முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் எடுத்து 1. ஓகே, ஸோ நான் லெஃப்ட் சைடில் இப்படி திரும்பிக்கணும், நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து சொல்கிறேன். ஓகே, ரைட் ஹேண்டு மேலே, லெஃப்ட் ஹேண்டு கீழே. ஓகே, 1 2. ஓகே, லைக் திஸ். இப்படி முடியுதா, 1 2. ஓகே, ஈஸி. 1 2 லெஃப்ட் ஹேண்டு மேலே 1 2. ஓகே, ஸோ 1 2 முடிச்சுட்டு அகைன் ஸ்ட்ரெயிட் ஹோல்டு. ஓகே, 1 1 2 3 4. ஓகே, ஈஸி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா, அப் டு இந்த ஸ்டெப் வரைக்கும். ஓகே, ரெடி, 1 2 3 1 2 3 1 2 1 2 3 4. ஓகே, 4 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்படி இருக்கீங்களா, லெஃப்ட் சைடில் இருப்பீங்களா, ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் இப்படி வைக்கணும். ஓகே, இப்படி முடிக்கிறீங்களா, 1 1. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட ரைட் ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை இப்படி மடக்கியோ. ஓகே, ஸோ இப்படி முடிச்சுட்டு 1
ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு போகும் 1, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் வரும் 2, லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 3. ஓகே ஸோ 3 வரும்போது ரைட் ஹேண்டை இப்படி மடக்கி உங்களோட நெத்தி இந்த கண்ணுக்கிட்ட வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ லெஃப்ட் ஹேண்டை இப்படி கீழே வச்சுக்கோங்க. ஓகே ஈஸி. ஸோ இதுலேருந்து பண்ணலாமா? ஸோ இந்த 1 2 முடிஞ்சிருச்சு. ஓகே 1 2 3. ஓகே ஸோ இது வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி, அதாவது 1 2 3. ஓகே 3 வரும்போது இப்படி ஜம்ப் பண்ணிடுங்க. பொசிஷன் சேம் தான். ஓகேவா? சேம் இப்படி வச்சுருங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்ப்போமா? ரெடி 1 2 3 1 2 3 1 2 1 2 3 4 1 2 3. ஓகே 3 வரும்போது இந்த பொசிஷனில் வந்துடணும். ஓகேவா? ஸோ கை வந்து இந்த ஸ்டெப் தான். இப்போ கால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கால் வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே ஸ்டெப்பை தான் நீங்கள் அப்படியே இந்த ஸ்டெப் முடிகிற வரைக்கும் போடணும். ஸோ கால் எப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட் லெக். ஓகே ஸோ 1 ஓகே 1 2 3. ஸோ இது மாதிரி இப்படி போயிட்டே இருக்கணும். ஓகே அப் டு இந்த ஸ்டெப் வரைக்கும் மொத்தம் 16 கவுண்ட் வரும். ஓகே ஸோ நம்ம காலும் கையை சேர்த்து பண்ணிடலாமா? கவுண்ட் இப்படி எடுத்துன்னு கால் வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரைட் ஹேண்ட் எடுத்து ரைட் லெக் எடுத்து இப்படி கிக் பண்ணணும். ஓகே 1 2 இப்படி. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே கிக் பண்ணணும், அவ்வளோதான். நான் ஸ்லோவாக சொல்லி தரதுனால, ஸ்லோவாக பண்ணுறதுனால ஜம்ப் பண்ண முடியல, ஏன்னா அந்த பீட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகே எப்படின்னா அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு. ஓகே ஸோ ரெடி 1 2 3 1 2 3 1 2 1 2 3 4 1 2 3. ஓகே ஈஸி. கரெக்டாக நமக்கு அடாப்ட் ஆகிடுச்சா? ஸோ அகைன் ஒன் மோர் டைம் பண்ணுறோம். நீங்களுமே கரெக்டாக என் கூட வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். ரெடியா? ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? நின்றுட்டிங்களா? ஓகே ரெடி 1 2 3 1 2 3 1 2 1 2 3 4 1 2 3. ஓகே ஈஸி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் கண்டிப்பாக ஷுவராக சொல்லுவேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்புமே பண்ணலாம். அதில் என்ன உங்களுக்கு டிபெண்டன்சி இருக்குன்னா, உங்களோட ஷூ ப்ளஸ் ஃப்ளோர். ஓகே ஸோ ஃப்ளோர் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே இப்படி ஷைனிங்காக இருக்கணும். இங்கே ஷைனிங்காக இல்லை. ஸோ ஷைனிங்காக இருந்ததுனா தான் நீங்கள் அப்படியே இப்படி மூவ் பண்ணிட்டே போகணும். எதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு லெக்கை ரைட் லெக்கை இப்படி தூக்கிடுவீங்க. ஓகே ரைட் லெக்கை பேலன்ஸ் பண்ண மாட்டீங்க. லெஃப்ட் லெக்கை வச்சு தான் நீங்கள் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போது வந்து கரெக்டாக ஷைனிங்காக இருந்தது தான் அதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு அதில் ஆக்சுவல் ஸ்டெப்ஸில் எனக்கு ஃபியூ டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது கரெக்டாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்ளோர் வந்து ஷைனிங்காக வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்படி மூவ் ஆகிட்டே போகிறது. ஸோ கால் பொறுத்த வரைக்கும் சேம். ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே பண்ணிக்கிட்டே லெஃப்ட் சைட்லேயே போயிட்டே இருப்பீங்க. ஓகே ஸோ கை என்ன பண்ணணும், இப்போ கை ஸ்டெப்பை நான் தனியாக சொல்கிறேன். ஓகே ஸோ இந்த பொசிஷனில் இருப்பீங்களா? ஓகே இப்படி இருக்கும்பொழுது ரைட் ஹேண்டு மேலே இருக்கும், லெஃப்ட் ஹேண்டு இப்படி கீழே இருக்கும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 1 2. ஓகே ஸோ இது வந்து இப்படி இருக்கும், இந்த ஆங்கிளில் போகணும் கை. ஓகே 1 2. ஓகேவா? ஸோ 1 2 முடிச்சுட்டு 3 4. ஓகே ஸோ 3 4 வரும்போது 3 கவுண்டில் லெஃப்ட் ஹேண்டு மேலே வரும், ரைட் ஹேண்ட் கீழே போகும். 4th வரும்போது அகைன் ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே வந்துடும். ஓகே இது வந்து ஈஸி தான். ரெடி 1 2 3 4. ஓகே ஈஸி. ஸோ 4 முடிச்சிட்டிங்களா? செகண்ட் டைம் என்ன பண்ணணுன்னா 1 2 3 4 ஹால். ஓகே ஸோ என்ன பண்ண ஹால்ன்றப்போ அவங்க அந்த பெல்ட் இப்படி வச்சுட்டு விட்டுருவாங்க மேலே. ஓகேவா? ஸோ செகண்ட் செட்டில் 3 வந்துட்டு 4 வரும்போது 2 கையும் மேலே வச்சிடணும். ஓகே லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டை மேலே வச்சுட்டு அந்த பெல்ட்டை விட்டுறணும். விட்டுட்டா அது வந்து மேலே பட்டுரும். ஓகே ஸோ இது வரைக்கும் தான் அந்த ஸ்டெப்பு. ஸோ கை மட்டும் இப்போ பண்ணலாமா? ரெடி 1 2 3 4 1 2 3 4 ஹால். ஓகே ஸோ ஹால் நம்ம சும்மா நீங்கள் பெல்ட் வச்சு பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே பண்ணணும். ஓகேவா? ஸோ கை ஸ்டெப்பு ஈஸி. இப்போ கால் ஸ்டெப் என்னென்னா,
ரைட் லெக்கை இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு இப்படி தான் உங்களோட டோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து இப்படி போகணும். ஓகே, எப்படின்னா இப்படி. ஸோ நார்மலாக இப்படி ராம் சரண் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவார். பட் ஆக்சுவல் ஸ்டெப் இப்படி தான். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னா ரைட் லெக் வந்து இப்படி பண்ணுறது ஓகே தான், ஈஸி தான். லெஃப்ட் லெக் தான் இப்போ என்ன பண்ணோன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா டோ ஹீலும். ஸோ இப்படி இருக்கும்போது 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி 1 2, அதாவது இப்போ டோ எடுத்து லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணோம், ஹீல் எடுத்து அகைன் ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணோம். ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் கால் ஸ்ட்ரெயிட் ஆகிடுமா. ஸோ அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, ஸோ இந்த கவுண்ட்டு வந்து இது தான். நீங்கள் இந்த கவுண்ட் இது முடிகிற வரைக்கும் கீழே லெக் வந்து இப்படி பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். பட் இந்த லெக்ஸ் மூவ்மெண்ட் வந்து இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் லெஃப்ட் சைட் நீங்கள் ஒரே ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு காலை மட்டும் இப்படி பண்ணலாம். எப்படின்னா 1 2 3 4. ஓகே, அந்த மாதிரி காலை எட்டி ஒதிக்கிறது மட்டும் இப்படி பண்ணுங்கள். ஓகே, இப்படி. ஓகே, ஸோ இது வந்து ஈஸி தான், நீங்கள் நின்றுட்டே பண்ணிங்கன்னா. ஸோ இது வேணாம் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டெப்போடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெல்ட் ஸ்டெப் வரைக்கும் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ பெல்ட் ஸ்டெப்பு இதோட ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதோட நீங்கள் போடும்பொழுதே சூப்பராக இருக்கும். ஓகேவா. ஸோ 2 ஸ்டெப்புமே இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்போட ஃபீட்பேக் இல்லை உங்களுக்கு எதாவது சாங் வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில். ஸோ நமக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது, நான் அதை ஸ்கெடியூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி போடுறேன். ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பாய்.